இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். என்னடா பார்த்தா தெரியுது டிரைவர் இல்லை எப்போ இவன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் வந்துட்டு கேபு புக் பண்ணுறாரு. காரும் அவங்க புக் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துருச்சு. உள்ளே ஏறி பார்க்குறாங்க, உள்ளே டிரைவரே இல்லை. ஆனால் அந்த கார் வந்துட்டு ஏறினவங்க எந்த லொக்கேஷனில் இறக்கி விடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போய் இறக்கி விட்டுருச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆளே இல்லாமல் ஒரு கார் தானாக வருது, ஆளை ஏற்றுது, கொண்டு போய் இறக்கி விடுது. என்னடா இது? இதுதான் ஆட்டோனமஸ் கார், அப்படி இல்லைன்னா செல்ஃப் டிரைவிங் கார். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, அதாவது ஏஐ, மெஷின் லேர்னிங் இதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃப் டிரைவிங் கார். அப்போ நம்ம இந்த வீடியோவில் செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இந்த ஆட்டோனமஸ் கார் ஓடுதுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. எப்படித்தானோ இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டுறப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் வரும்னு. லைக் நம்ம ஓட்டி பழகினாதான் நம்ம அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வண்டி ஓட்டுறதுல இப்போ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், டக்குன்னு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு வண்டி குறுக்கால வருது, அப்போ சடனாக பிரேக் போட்டால் பின்னாடி இடிக்குமே. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ நம்ம வந்துட்டு மாற்றி கொடுப்போம். ஸோ வண்டி ஓட்டுறப்போ இத்தனை விஷயம் இருக்குது. இது வந்துட்டு நம்ம படிக்கிறப்ப கூட இந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தரப்ப இருக்கு பாருங்க, அப்போதான் இதோட உண்மையான கஷ்டமே புரியும். நினச்சி பாருங்க, நம்ம வண்டி ஓட்டுறப்ப நமக்கு சொல்லி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. காரு கண்டுபிடிச்ச காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, அதில் வந்துட்டு கீரு, கிளச்சு, பிரேக்கு இது எல்லாமே வந்துட்டு மேனுவலாக ஒரே டைமில் நம்ம வந்துட்டு ஸ்டேரிங்கையும் பிடிக்கணும், அங்கே 3 பெடலையும் ஹேண்டில் பண்ணணும், கீரையும் ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாள் போக போக என்னாச்சு, பின்னாடி வந்துட்டு சென்சார் வச்சாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணிச்சு, பின்னாடி ஏதாச்சும் வண்டி நிற்கிதா, பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதுன்னா அலாரம் அடிக்கும். இந்த மாதிரியான அப்கிரேடேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கிங்ல அப்கிரேடேஷன் வந்துச்சு, ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம், ஏவிஎஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பீடை செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கார் வந்துட்டு அதே ஸ்பீட்ல க்ரூஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிற மேட்டருமே வந்துச்சு. ஆனால் இப்போ கார் எப்படி இருக்கு, டிரைவர் யாருமே இல்லாம தானா ஓடுற மாதிரி எல்லாம் கார் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய யோசனை வரும், சரி வண்டி தானா ஓடுது எல்லாமே ஓகே, திடீர்னு வண்டிக்கு குறுக்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு நாயோ இல்லை பூனையோ வந்துட்டு ரோட்டுக்கு இடையில வந்துருச்சுன்னா, டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரு டிரைவரை ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அங்க இருக்கிற மிஷினு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கவனிச்சுக்கும். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு முன்னாடி பார்ப்போம், என்ன வண்டி போயிட்டு இருக்கு, எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு சைடில் ஏதாச்சும் ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு சைடு வியூ மிரர் பார்ப்போம், அப்புறம் வந்துட்டு ரியர் வியூ மிரர் பார்ப்போம், பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா, சைடில் என்ன வண்டி ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இப்போ யாராச்சும் வந்துட்டு கதவை திறக்கிறாங்க, ரோட் சைடில் நம்ம போயிட்டு இருக்கோம், கதவை யாராச்சும் ஒரு காரோட கதவை திறக்கிறாங்கன்னா நம்ம இப்படி போவோம், கொஞ்சம் இப்படி மாற்றி கொடுத்து நம்ம போவோம். அப்போ நம்ம இது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ற மாதிரி மிஷினும் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும். இந்த வண்டியை சுற்றி கேமராஸ் இருக்கு. இப்போ இந்த கேமரா என்ன பண்ணும்னா, அந்த வண்டியை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, என்னென்னலாம் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த காருக்கு பக்கத்தில் இருக்கு, தூரமா இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கேமரா பார்க்கும். அப்போ காருக்கு வந்துட்டு ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு. அப்போ அந்த கேமரால வச்சுட்டு நம்மளால ஒரு இமேஜ் தான் கேப்சர் பண்ண முடியும். நமக்கு என்ன வேணும், இப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வண்டி போகுதா, அப்போ அதுக்கும் நம்ம காருக்கும் வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சைட்ல இருந்து ஏதாச்சும் வருதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இங்க 2 சென்சார் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்துட்டு ரேடார், இன்னொன்று வந்துட்டு லைடார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரேடார் சென்சார் எடுத்துக்கலாம். இந்த ரேடார் சென்சார் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வண்டியை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா, இந்த ரேடார்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா எமிட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்க இருந்து எமிட் ஆகிற இந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு திரும்பி வரும்ல, திரும்பி வர்ற டைமை கால்குலேட் பண்ணி நம்ம காருக்கும் ஆப்போசிட்லயோ இல்ல சைட்ல எங்கேயாச்சும் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது மெஷர் பண்ணுது. அடுத்து வந்துட்டு லைடார் சென்சார் எடுத்துக்கலாம். இந்த லைடார் சென்சார்ல இருந்து லேசர் பீம்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா எமிட் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம இந்த லைடாரை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த காரை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பக்கா 3D ரெப்ளிகேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு கார்ல இருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த லைடார் என்ன பண்ணோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அந்த காரை சுத்தி என்ன நடக்குது, யாராச்சும் வந்துட்டு ரோட கிராஸ் பண்றாங்களா, டோரை ஓபன் பண்றாங்களா, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, அந்த மாதிரியான நிறைய விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைடார் சென்சரை நம்ம யூஸ் பண்றோம். நீ அடுத்து நமக்கு என்ன தேவை, அந்த கார் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு லொகேஷன் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது ஃபாஸ்டா ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு 5G வேணும். அப்போ இது எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் ஒரு காரு ஆட்டோமேட்டிக்கா அதால ஓட முடியும். இன்னொரு மேட்டருமே இருக்கு. அந்த காரை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியோ கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆட்டோனமஸ் கார் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கு, பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அந்த சத்தம் அதுக்கு கேட்டாதானே அது வந்துட்டு
கொஞ்சம் ஒதுங்கி கொடுக்கும். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து பாஸ் ஆகி போக முடியும். அப்போ அந்த ஆடியோ கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பைக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைடாரு, அந்த லைடார்லேருந்து லேசர் பீம் வந்துட்டு அடிச்சுட்டே இருக்குது. அந்த லேசர் பீம் வந்து அந்த ஆப்ஜெக்டில் பட்டு திரும்பி வரதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லைடார் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டேட்டாவை நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம்னா நமக்கு வந்துட்டு மூளை இருக்குது. இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் மனித மூளையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஏஐ இருக்கு. அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவை இந்த ஏஐ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஏஐக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் என்ன ஏதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட லொகேஷன் கண்டுபிடிக்கணும். கடைசியா இதெல்லாம் வச்சுட்டு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். முன்னாடி எல்லாம் நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ற வேலையை அது நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஆனா இப்போ இப்படி இருக்கு, சொந்தமா வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஏஐ எல்லாம் வளர்ந்து வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு மெஷின் லேர்னிங். இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்திக்கு வந்த விஷயம் கிடையாது. இது பல வருஷத்துக்கு முன்னாடியே, பல வருஷம் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த விஷயம் தான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இப்ப இருக்கிறது. ஆனா இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் படிச்சுட்டே தான் இருக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்ன கேமரா மைக் எல்லாம் வச்சுட்டு இது வந்துட்டு ஏகப்பட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு தேவை இருக்கிற டேட்டாவும் வரும், தேவை இல்லாத டேட்டாவும் வரும். நமக்கு அதுல இருந்து தேவை இருக்கிற டேட்டாவை மட்டும் கண்டுபிடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்து அதை சுத்தி என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு மெஷின் லேர்னிங்ல ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ். நம்ம பிரெயின்ல எப்படி நியூரான்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸுமே. இது வந்துட்டு அந்த மெஷினை டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டெக்னிக். அப்போ இந்த டேட்டா எல்லாம் வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இருந்தாதான் அந்த வண்டியுமே தானா ஓடும். நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, இது எந்த அளவுக்கு வந்துட்டு பிராக்டிகலா பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதான் நீங்க கேட்கறது. முன்னாடி அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி இந்த ஆட்டோனமஸ் கேப் சர்வீஸ் எல்லாமே வந்து நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அந்த சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குறிப்பிட்ட ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்ப இந்த கேப் சர்வீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரூவ் கொடுக்கப்பட்ட அந்த ஏரியாஸ்ல மட்டும் தான் செயல்பாட்டில் இருக்கும். டெஸ்லா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எலான் மஸ்கோட கம்பெனி. அந்த கம்பெனிலுமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, டெஸ்லா கார்ஸ். அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைடார் சென்சார்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு நம்ம வண்டி வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற வண்டி. அப்போ அந்த லைடாருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ். இப்போ அதெல்லாம் கார்ல வச்சோம்னா ஏகப்பட்ட செலவாகும், வண்டியோட ரேட்டும் கூட, இப்போ யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அந்த வண்டியை சுத்தி கேமரா வச்சிருப்பார்ல, அந்த கேமராவையும் அவங்க ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. அந்த ஏஐயை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி டெவலப் பண்ணி அதையே வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்டோனமஸா அந்த காரை ஓட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிளான் பண்றாங்க. சோ இங்க வந்துட்டு டெஸ்லா என்ன பண்றாங்கன்னா, ஹார்ட்வேர் லெவல்ல செலவை குறைச்சிட்டு ஏஐ மெஷின் லேர்னிங்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த காருக்கு வந்துட்டு அந்த ஆட்டோனமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. என்னதான் வந்துட்டு இந்த டெஸ்லா கார்ஸ் எல்லாம் தானாவே ஓடினாலும் டிரைவர் சீட்ல ஒரு ஆள் வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கணும். அவங்களோட கை இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த டெஸ்லா காரோட ஸ்டேரிங் வீல அப்பப்ப இடைக்கு வந்து தொட்டு பார்த்துட்டே தான் இருக்கணும். அப்படி தொடலைன்னா அந்த கார்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பீப் சவுண்ட்ல வர ஆரம்பிக்கும். ஹேண்டை வந்துட்டு ஸ்டேரிங்ல வைங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆட்டோ பைலட் மோட் வந்துட்டு டிசேபிள் ஆயிரும். இப்படி மாதிரியான வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்குது. அப்போ அந்த கார் எதுக்கு நம்மள வந்துட்டு கையை வந்துட்டு ஸ்டேரிங் வீல்ல பிடிக்க சொல்லுதுன்னா, ஏதாச்சும் வந்துட்டு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு, அந்த மெஷின் லேர்னிங்னாலேயே வந்துட்டு அந்த கார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஹியூமன்ஸ்க்கு தான் வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அந்த கார்ல கொடுத்துருக்காங்க. இப்போ டெஸ்லா வந்துட்டு இந்தியாவுக்கு நாங்கள் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டெஸ்லா கார்ஸோட அந்த ஆட்டோனமஸ் ஃபீச்சரு இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டரை நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி
பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்தியாவில் வந்துட்டு ஆட்டோனமஸ் கார் வருது அப்படிங்கிறப்போ எல்லா வண்டியுமே ஆட்டோனமஸாக மாறிடும். அப்போ மனுஷங்க வந்து வண்டி ஓட்டக்கூடாது. காரணம் என்னன்னா, மனுஷங்க ஓட்டுற அந்த ஒரு டிரைவிங் ஸ்டைலை வந்துட்டு மிஷினால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஒரு சில டைம்ல. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோனமஸ் கார் வந்துச்சுன்னா ஹியூமன்ஸ் நம்ம பண்ற மிஸ்டேக்கை மெஷினை வச்சுட்டு குறைக்கவும் முடியும். லைக் இப்போ நம்ம வந்துட்டு வண்டி ஓட்டுறப்பவே நம்ம தூங்குவோம், இல்லைன்னா வேகமாக போவோம், தண்ணி அடிச்சுலாம் வண்டி ஓட்டுவாங்க. அப்படிங்கிறப்போ நேராக போய் வண்டியாச்சும் போய் இடிச்சிருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மிஷினை வச்சு குறைக்க முடியும். இப்போ நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்ம மனுஷங்களால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு மிஷினால முடியும். ஆனா மிஷின் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தப்பான கால்குலேஷன்ஸ் அது பண்ணவே கூடாது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்டரை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் இந்த ஆட்டோனமஸ் கார்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச், லைக் கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றோர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆட்டோனமஸ் கார் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க ஜஸ்ட் ஏறி உட்காந்துட்டு லொகேஷன் மட்டும் போட்டா போதும், அவங்கள வந்துட்டு அந்த வண்டி அங்க எந்த லொகேஷனுக்கு போகணுமோ அங்க கொண்டு போய் இந்த வண்டி இறக்கி விட்டுரும். அப்படி இல்ல, ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு வந்து வண்டியே ஓட்டுறதுக்கு பிடிக்கல, வண்டி ஓட்டுறதுக்கு வந்துட்டு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்குமே வந்து இந்த ஆட்டோனமஸ் கார் வந்துட்டு செட் ஆகும். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மெஷின் லேர்னிங்கோ எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிஷினுக்கு என்ன வேலையை கொடுத்து அது எப்படி அதை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம மாறி இப்போ ஒரு மிஷினை வச்சு எப்படி ஒரு டெசிஷனை எடுக்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டு மெஷின் லேர்னிங். இன்னும் இந்த மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வேற வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான், இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஸோ இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஆட்டோனமஸ் கார் எந்த அளவுக்குலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு எப்படா வண்டி தானா ஓடுது, இந்தியாவில் இல்லைன்னு சொல்லியிருந்தானே, அதானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது நாங்களும் எல்லாம் டீம்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு விட்டாலக்கடி வேலை. கேமராமேன் அங்கேயே நில்லுங்க.